Hi friends, welcome to Social Team Badhu channel. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பாது சேனல். பார்த்தீங்களா, பாட்டில் கார்டு, அதாவது சுரைக்காய். ஸோ இதை சூப்பராக ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு ஐடியா. வாங்க, இதோட ஸ்கின்னெல்லாம் நம்ம வந்து சீவி எடுத்துக்கலாம். நல்லா வந்து தோல் சீவியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். நல்ல பிஞ்சு காயாக இருக்குது. முத்தல் காயாக இருந்தால் இங்கே சீடெல்லாம் இருக்கும், அந்த சீடெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. இது பிஞ்சு காயாக இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே இதை குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம நறுக்கி தண்ணியில் போட்டுக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேன் வந்து நல்லா கொஞ்சம் கனமாக இருக்கக்கூடிய ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த பொருளெலாம் முதல்ல வறுத்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன சுரக்காய் தான், அதனால் நான் காரத்துக்கு 5 மிளகா போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, லவங்கம், மசால் சமாது, பேர் டக்கு ஞாபகம் வரல, மிளகு, சோம்பு, சீரகம், வெள்ளை எள்ளு, தனியா, எல்லாமே ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே வறுத்துக்கலாம். நல்லா வறுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே தட்டில் மாற்றிக்கலாம். இந்த பேனில் தேங்காய் இதை வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா கொஞ்சோண்டு, நீங்கள் துருவின தேங்காய் வந்தால் 1 ஸ்பூன் போட்டு வறுத்துக்கோங்க. அந்த லைட்டாக அந்த ஈரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஈரம் போகிறதுக்காக. இதையும் இதில் கொட்டிக்கலாம். பேனை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், என்ன வேணாலும் விட்டுக்கோங்க. சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின வெங்காயம் இதை வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு தட்டினது, தக்காளி, இது நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை ஊற்றிடலாம். 1/4 டம்ளர் அந்த ஜாரையும் கழுவி ஊற்றிடலாம். இதை நல்லா கலரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் பொடி, கலருக்காக காஷ்மீரி பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சோண்டு. இதை கலரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நறுக்கி வச்சிருக்கிற சுரக்காவை அதில் போட்டுடலாம். இதை கலரி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எனக்கு வந்து உப்பு கையில் தான் போட வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாப்பொடி, உப்பு இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி சொரக்கால தண்ணி விடும். ஒரு 2 நிமிஷம் இப்படி அப்படியே குக் ஆகட்டும். இதை மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு சவுண்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, ஸ்டீம் அடங்கிடுச்சு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி. இப்போது கேஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம். ஆனால் அந்த சுரக்காவோட நெய் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், கலரி விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரேவியை நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஹெல்த்தியான சுரக்காய் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இனிப்பு கலந்து சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும்.
மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலோடைய வீடியோ எல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த டேஸ்ட் இருக்கும் இந்த குழம்பு. அது எல்லாத்துக்கும் சூட்டபிளான ஒரு கிரேவி. இது குழந்தைகளே இது விரும்பி சாப்பிடுவாங்க. சாதம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சுரக்காய் கிரேவியை இந்த பக்கம் விட்டுக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் லஞ்ச். வாங்க சாப்பிட்லாம்.